இது ஹைதராபாத்தில் சண்டே எடுத்த மினி விலாகு. மார்னிங் எப்பயும் போல் ரெடி ஆகி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு தான். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து கோல்கொண்டாவில் வந்து போனாலு செலிப்ரேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தோடு வரணும் அப்படி சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து கிளம்பியாச்சு. கோல்கொண்டா ஃபோர்ட்டு வந்து நாங்கள் நிறைய டைம் வந்து போயிருக்கோம். நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். மேரேஜ் ஆகி வந்த புதுசில் வந்து என்றைக்கே இல்லாமல் போனதுனால அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் அப்புறமா வந்து இன்றைக்கி தான் வந்து போயிருந்தோம். அதே மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் கூட்டம் வந்தது என்னமோ ஏகப்பட்ட பேர். குறைஞ்சது இன்றைக்கி வந்து ஒரு 50,000 பேராவது இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஏன்னா கோல்கொண்டாவில் இவ்வளோ பெரிய போனாலு செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கே இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் வந்து தெரிய வந்துச்சு. அவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தாங்க. இது வந்து 10ஆம் நூற்றாண்டுலேயே வந்து காக்காத்திய ரூல்ஸை படி வந்து கட்டியிருக்காங்க இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட குளம். இன்ன வரலமும் அந்த தண்ணி எல்லாமே வற்றாமல் அப்படியே இருக்குது. அங்கே பாருங்கள் ஜனத்தொகையை எவ்வளோ பேர் வந்து போயிட்டுருக்காங்கன்னு. இந்த டைமும் நான் மேலே போக முடியலை, ஏன்னா அவ்வளோ வெயில். குழந்தைய வச்சுட்டு கண்டிப்பாக மேலே போக முடியாது. ஹைதராபாத்தில் நடந்த முக்கியமான ஒரு செலிப்ரேஷனை போய் இன்றைக்கி பார்த்துட்டு வந்தாச்சு.